வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் வெற்றி மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இதை இந்த அளவுக்கு வெற்றியடைய வச்ச ரசிகர்களுக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா தரப்பினரும் பார்த்து ரசிக்கிற ஒரு படமாக இருக்குது. குடும்பத்தோட குழந்தைகளோட அவங்க வந்துல பார்த்து படத்தை என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு நல்ல தரமான படத்தை எடுத்த ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறேன். அவரை ஹீரோவாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஜனங்க. ஸோ இது வரைக்கும் செகண்ட் ஹீரோ, அதுக்கப்புறம் 3 ஹீரோஸில் ஒன்று அந்த மாதிரி தான் நடிச்சிருக்காரு. இதுதான் ஃபஸ்ட் டைம் சந்தானம் சோலோ ஹீரோவாக பண்ணுறது. இது ஒரு கைத்து மேலே நடக்கிற ஒரு 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 கதை தான். ஸோ அதை கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அண்டராகவும் ஓவராகவும் இருந்ததுன்னா தப்பாயிடும். பட் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி இன்றைக்கி அவரை ஒரு ஹீரோவை போய் ரீச் ஆக வச்சிட்டோம். ரொம்ப நன்றி. எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு ஹீரோவை கொடுத்துருக்கீங்கன்ற ஒரு பாராட்டு நமக்கு டோட்டல் டீமுக்கு இருக்குது. நன்றி. தேங்க்ஸ். ஹாய் இந்தியா கிளிக்ஸ் வியூவர்ஸ், குட் ஈவினிங். வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் பியூர்லி சந்தானத்துக்கு தான் கோஸ் டு ஆல் த கிரெடிட். பிகாஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. மோர் தென் இன்றைக்கி இருக்கிற லைம்லைட்டில் இருக்கிற ஹீரோஸ்க்கு ஈக்குவலாக. பிகாஸ் காமெடியாக பண்ணுறது பயங்கர கஷ்டமான விஷயம். அதில் விட கஷ்டமானது ஒரு ஹீரோயிசம். பிகாஸ் காமெடினா ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர், பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோயிசம். அது பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கார் சந்தானம். இதில் நான் ஒரு சின்ன கேரக்டர் கேமியோ பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நைஸ் மூவி, யூ மஸ்ட் வாட்ச் இன் த தேட்டர். யூஸ்வலாகவே சந்தானத்துக்கு ஒரு க்ரௌடு இருக்கும், சந்தானத்துக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நல்லா பார்த்து அவங்க எல்லாருமே ஹாப்பி. ஸோ இது ஃபஸ்ட் லான்ச். செகண்ட் அடுத்த லெவல் ஒன்று கொடுப்பாரு. அப்படி ஹீ வில் ஸ்டார்ட் இஸ் கெரியர் ஆஸ் அ ஹீரோ. இல்லை, நம்ம மக்கள் எப்போவுமே தெலுங்கு இல்லை ஹிந்தியோ நிறைய பார்க்க மாட்டோம். அன்டில் அன்லெஸ் ஹிந்தி பார்ப்போன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி இருப்பாங்க. பட் அது ரெண்டுத்தையுமே மிஞ்சி இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு சந்தானம் பண்ணுவாரான்னு எல்லாம் டவுட் பண்ணுவோம். ஆனால் அதை விட பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் டான்ஸாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், லவ் மேக்கிங் சீனு எல்லாமே பியூட்டிஃபுல்லாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்தியா கிளிக்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் சுதாஸ் விபின், வல்லவனுக்கு புல்லும் மியூசிக் டேரக்டர் பேசுகிறேன். இப்போ வல்லவனுக்கு புல்லும் நல்லா போயிட்டுருக்கு. ஐ தேங்க்யூ ஆல் வெரி மச். படம் இப்போ ஹிட்னு சொல்கிறாங்க, சூப்பர் ஹிட்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. டக்கர் சாங் இன்னும் ரேடியோஸில் நம்பர் 1 இருக்குது. I thank everyone for this amazing opportunity for me. Train song and Chalakuti song இப்போ top 10ல வந்திருக்கு ரேடியோஸில். அண்ட் ஒற்றை தேவதை apparently வெட்டிங்ஸ்லாம் ரெஸ்பான்ஸ் இருக்குது. I'm very excited about this project. சந்தானா சருக்கு இது செம்மையாக ஒரு ஓப்பனிங் வந்திருக்கு. I thank you all for that and I'm excited about my next project. Thank you. இந்தியா கிளிக்ஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நான் குல் சுரேஷ். என்ன படத்தில் வில்லனாக பார்த்துருப்பீங்க. இந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்தோட ப்ரெஸ் மீட் இன்றைக்கி. படம் ரொம்ப சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய கேரக்டர். நான் இது வரைக்கும் ஒரு 70-80 படம் நடிச்சிருந்தாலும் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம், மெகா ஹிட் படம்ன்ற மாதிரி ஆடியன்ஸ்லாம் என்கிட்ட சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். கூல் சுரேஷ் தான் என் பேர். இப்போ அழகுன்னு சேர்த்துக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கேரக்டர் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்த ரசிகர்களுக்கு நன்றி, வணக்கம். ஹாய் இந்தியா கிளிக்ஸ் வியூவர்ஸ், நான் ராஜேஷ் கண்ணா பேசுகிறேன். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்தோட கொரியோகிராஃபர். படம் பார்த்துருப்பீங்க. படம் ஃபுல்லாக காமெடி, ஃபுல்லாக சிரிச்சிருப்பீங்க படம் பார்த்துட்டு. அப்புறம் சந்தனம் சார் இதில் நல்லா டான்ஸ் பண்ணியிருப்பார், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் தான் இவ்வளோ பெரிய அவுட்புட் வரதுக்கு ரீசன். அதுக்கு மீறி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மியூசிக் பண்ணி கொடுத்தாரு சித்தார்த் அப்படின்னு. எங்களுக்கு நல்ல ஒரு மியூசிக் கொடுத்து ட்ராக் கொடுத்ததுனால தான் எங்களால் இந்தளவுக்கு நல்லா பண்ண முடிஞ்சுது. ஸோ எல்லா சாங்ஸும் நல்லா வந்திருக்கு. காமெடிஸ் நல்லா இருக்குது படத்தில். அப்புறம் படத்தோட டைரக்டர் ஸ்ரீநாத் சார் பற்றி சொல்லி ஆகணும். ஸோ இந்த டீமே அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி நல்லா எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த டீமுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதன் மூலிமா. தேங்க்யூ ஸோ மச். நிஜமாக இவ்வளோ பேர் இருப்பீங்கன்ட்டு இப்போ தான் எனக்கே தெரியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் சந்தானம் ஹீரோவாக லான்ச் பண்ணது. ரெண்டாவது, காமெடியாக பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதையும் மீறி ஒரு ஸ்டெப்பு ஹீரோவாக பண்ணோன்னா உங்களுக்கு எல்லா வித டேலண்ட்ஸ் கெப்பாசிட்டி இருக்கணும். ஆனால் அதை இதில் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாரு, அதுவும் பண்ணேன். ஸோ சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட இருந்தது. ஆனால் நம்ம என்ன தான் பண்ணி கஷ்டம்லாம் பட்டாலும் நீங்கள் இல்லைன்னா அதை எடுத்துகிட்டு போய் ஜனங்கிட்ட சேர்க்க முடியாது. சரி, அதுதான் சந்தானம் அவங்கள முதல்ல கூப்பிட்டு அவங்கள முதல்ல மீட் பண்ணுவோம் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இந்த படத்தை இந்த அளவுக்கு போய் ரீச் பண்ண வச்ச ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் எங்கள் டோட்டல் டீமாக வந்துல தேங்க்ஸ். சார் சொன்ன மாதிரி உண்மையிலே இட்ஸ் எ தேங்க்ஸ் கிவிங் மீட். சந்தானத்தை வந்து ஒரு ஹீரோவாக இந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணி அதை வந்து அப்லாட் பண்ண ரசிகர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 12 மாத கடுமையான உழைப்பு, அதுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வெற்றி. இதை இந்த அளவுக்கு போய் ரீச் பண்ண வச்ச உங்களுக்கு உண்மையிலே மீடியாவுக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ்.